Hello students, welcome to our channel. இன்னைக்கு 12th மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன், அட்ஜாயின்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதாவது அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் இருக்கு. 3x3 மேட்ரிக்ஸ்னா திஸ் ஃபார்மட், 2x2 மேட்ரிக்ஸ்னா இந்த ஃபார்மட். ஒரு எக்ஸாம்பிள் நான் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்கேன். a equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. Verify a adjoint a equal to adjoint of a equal to modulus of determinant of a I3. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து ஃபார்முலா மெத்தட்ல இருக்கும். நீங்க யூஸ்வலா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அது 0 வந்துரு, சம்டைம்ஸ் 0 வராது. அதுக்கு அடுத்தது அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிப்பீங்க. அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சு டிரான்ஸ்வர்ஸ் பண்ணுவீங்க. ரோவா இருக்கிறத காலம்ல எழுதுவீங்க, காலமா இருக்கிறத ரோல எழுதுவீங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த சம் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இப்போ இதான் கொஸ்டின். நம்ம ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, ரோவை வந்து 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 இதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா காலம் இருக்குல்ல, காலம் எடுத்து திருப்பி சரி எழுதிக்கோங்க. 8 minus 2 plus 2, அதுக்கடுத்த minus 6 7 minus 4, அதுக்கு அடுத்த ரோவை எடுத்து கீழே எழுதிக்கோங்க. 8 minus 6 2 8 minus 6 and then minus 6 minus 7 minus 4 minus 6 minus 7. ரோவையும் காலமையும் ஃபர்ஸ்ட்ல இருக்க கேன்சல் பண்ணிட்டு 7 3s are 21. கீழே இருந்து போகும்போது ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்பலாம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். கீழே இருந்து போறதால தான் மைனஸ் 16 வந்திருக்கு. அண்ட் தென் மைனஸ் 4 இன்டு 2 8 மைனஸ் 8, கீழே இருந்து போகும்போது பிளஸ் 8. நீங்க இங்க பண்றது தான் இந்த ரோல எழுதணும். மைனஸ் 4 இன்டு மைனஸ் 6 பிளஸ் 24 7 2s are மைனஸ் 14. அதே மாதிரி இங்க பாருங்க, மைனஸ் 4 இன்டு 2 மைனஸ் 8, கீழே இருந்து போகும்போது ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் 18 3 8s are 24 2 into 2 4, கீழே இருந்து போகும்போது ஒரு மைனஸ். அதே மாதிரி 2 into minus 6 minus 12, கீழே இருந்து போகும்போது 32. அதே மாதிரி தேர்ட் காலம் போட்டா இந்த ஆன்சர் வரும். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணாலே உங்களுக்கு 5 10 10 10 20 20 10 20 20 வருது. நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போட்டாலும் அதே ஆன்சர் தான் வந்துச்சு. இது இந்த சம்முக்கு ஷார்ட்கட். அதே மாதிரி அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ கேட்டிருந்தாலும் இதே மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 1 2 3 0 5 0 2 4 3 இதான் கொஸ்டின். நான் ஃபர்ஸ்ட் காலம் எடுத்து சைடுல எழுதணும். 1 0 2 போட்டிருக்கேன், 2 5 4 2 5 4, அண்ட் தென் ரோவை கீழே எழுதணும். 1 2 3 1 2 0 5 0 0 5. ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோ காலமையும் கேன்சல் பண்ணிடணும். அண்ட் தென் செகண்ட் ரோ காலம்ல இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 5 3s are 15, கீழே இருந்து 4 into 0 0, anything into 0 0, அதனால அது போடல. அடுத்து 4 3s are 12 2 3s are minus 6 2 into 0 0, கீழே இருந்து போகும்போது ஒரு மைனஸ். அதே மாதிரி போட்டா 15 6 minus 15 0 minus 3 0 minus 10 0 5. அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இந்த ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்முலா மெத்தட்ல போட்டுட்டு நீங்க அதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது சிம்பிளா இருக்கும். அதனால இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க 5 மார்க்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் 1.3ல இருக்க மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அதுல இருந்து ஒரு சம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் தான் நான் எடுத்திருக்கேன். 2x1 plus 3x2 plus 3x3 equal to 5, x1 minus 2x2 plus x3 equal to minus 4. Third equation 3x1 minus x2 minus 2x3 equal to 3. இதை நம்ம எப்படி எழுதணும்னா a x equal to b, x equal to a inverse of b. நம்ம இன்வர்ஸ் வேணும்னா 1 divided by determinant of a adjoint a. நான் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 2, அதுக்கு அடுத்தது ரோவையும் காலமையும் மறைச்சிட்டு minus 2 into minus 2 plus 4, கீழே இருந்து ஒரு மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸ் வந்திருக்கால் plus 4 plus minus plus, அதனால இங்க ஒரு மைனஸ் வரும். minus 3 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் கேன்சல்.
க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்பனா 1 into -2 கீழ இருந்து போகும்போது ஒரு -3 and then +3 2 into -2 into -2 +4 கீழ இருந்து ஒரு போகும்போது +1 and then இங்க ஒரு மைனஸ் வரும். அதுக்கு அடுத்தது இதையும் நீங்க மறைச்சிருவீங்க. 1 into -2 கீழ இருந்து போகும்போது ஒரு -3 and then அதே மாதிரி தேர்டு வந்து இதையும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 into -1 கீழ இருந்து ஒரு போகும்போது ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்காது +6. இதை சிம்பிளை பண்ணா 40 வருது. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. நம்ம A இன்வர்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேணும், அது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A வேணும்ல, அதுக்கு இந்த ஷார்ட்கட் அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு given அது A வந்து நம்ம எப்படி எழுதிட்டோம் 2 3 3 இங்க வந்து 1 -2 1 3 -1 -2 அதற்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா A inverse equal to 1 divided by determinant of A adjoint A. determinant of A க்கு வந்து நம்ம 40ன்ற வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். adjoint A க்கு நமக்கு வந்திருக்கிறது 5 3 9 5 -13 1 5 11 -7. உங்களுக்கு சப்போஸ் 2 டைம்ஸ் சொல்லியிருக்க adjoint A, அதுலயும் உங்களுக்கு adjoint A ஷார்ட்கட் உங்களுக்கு புரியலனா சொல்லுங்க, திருப்பி ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அடுத்தது A inverse ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். B ஓட நம்ம என்ன போட்டிருக்கோம், B னா ஈக்குவல் டு கரெக்டா இருக்குது. 5 -4 3 5 -4 3 ஃபர்ஸ்ட் ரோ இன்டு காலம். ஓகேவா? அப்படா 5 into 5 25 3 4s are -12 எனக்கு ஒரு மைனஸ் இருக்கு. 9 3s are +27 அதே மாதிரி செகண்ட் ரோ this column 5 5s are 25 minus 13 into -4 52 1 into 3 3 and then 5 into 5 25 minus 44 minus 21 இதெல்லாம் சிம்பிளை பண்ணா 40 80 minus 40 வருது. நம்ம இங்க 1/40 இருக்கனால இத உள்ள போச்சுனா 40 divided by 40 1 அதே மாதிரி 80 divided by 42 இங்க -40 இருக்கனால -1. x1 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட்ல இருக்குது, x2 ஓட செகண்ட்ல இருக்குது, x3 வந்து லாஸ்டா இருக்குது. அத மாதிரி பண்ணா x1 ஓட வேல்யூ 1, x2 க்கு 2, x3 க்கு -1. இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அதுக்கு கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2025ல கேட்ட क्वेश्चन தான் இது. அதனால அதே சம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். x1 - x2 = 3 2x1 plus 3x2 plus 4x3 equal to 17 x2 plus 2x3 equal to 7. பேஜ் நம்பர் 34ல இருக்கு. எக்ஸாம்பிள் நம்பர் 1.25. டெல்டா equal to determine of இங்க கோஎஃபிஷியன்ட் x1 க்கு இருக்கு 1, x2 க்கு -1, x3 இல்ல அதனால 0 போட்டுருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க 2 3 4 இருக்கா, அத எழுதிக்கோ. இங்க வந்து x1 இல்ல அதனால நம்ம இங்க 0 யூஸ் பண்ணிருக்கோம். x2 க்கு 1 x3 க்கு 2. இதுக்கு அதே மாதிரி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 6 வருது. ஓகேவா? இப்போ வந்து டெல்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதுவே del1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். del1 del2 del3 இங்க இருக்க ஃபார்முலா. ஓகேவா? அதுக்கு del1 னா ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, அங்க வந்து ஈக்குவல் டு கார்டு கரெக்டா இருக்காது. அதாவது 3 17 7 and then இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 னா எப்படி பண்ணனும்னா ஈக்குவல் டு கார்டு கரெக்டா இருக்காது. அதாவது 3 17 7 அத தான் வந்து நம்ம காலமா எழுதுவோம். ஓகேவா? மத்த டேர்ம்ஸ்ல அப்படியே வரும். -1 0 3 4 1 2 அதெல்லாம் வரும். அதே மாதிரி நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா இங்க 12 வருது. உங்களுக்கு del வேல்யூ எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு del1க்கும் சொல்லியாச்சு. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் del2 க்கு கண்டுபிடிச்சா -6 வருது, del3 க்கு கண்டுபிடிச்சா del4 வருது. x1 ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா del1 by del x2 க்கு del2 by del x3 க்கு வந்து del3 by delta. சிம்பிளி பண்ணா 12 divided by 6 2 -6 divided by 6 -1 24 divided by 6 4. அவ்வளவுதான். இது வந்து கிராமர்ஸ் ரூல். உங்களுக்கு இதுல வந்து ஏதாவது டவுட் இருக்கு, கிராமர்ஸ் ரூல் வேற ஏதாவது சொல்லி தரணும், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்னா சொல்லுங்க,
அடுத்த சம் நாங்க சொல்லி தரோம். அடுத்த காஷியன் எலிமினேஷன் மெத்தட். காஷியன் எலிமினேஷன் மெத்தட் வந்து 2023ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.5 பேஜ் நம்பர் 37ல 4th கொஸ்டின். A boy is walking along the path y equal to ax square plus bx plus c. To this point minus 6 comma 8 minus 2 comma minus 12 and then 3 comma 8 and is meet his friend p of 7 comma 60. He will meet his friend. அவன் எப்போ அந்த பர்சனை மீட் பண்ணுவான்னு கேக்குறாங்க. ஜெனரல் ஈக்குவேஷன் கொஸ்டின்ல கொடுத்துட்டான். நம்ம வந்து இப்போ ஒரு 3 பாயிண்ட் இருக்கா, இந்த 3 பாயிண்ட்டையும் இது எக்ஸ் இது ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது காஷியன் எலிமினேஷன் மெத்தட். காஷியன் எலிமினேஷன் மெத்தட் கொஸ்டின்ல கொடுத்துட்டான். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 36 minus 6 36 minus 6 1, அதே மாதிரி 4 minus 2 1 9 3 1 mod போட்டு 8 minus 2 8 8 minus 2 8. இப்போ நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தட வரைக்கும் பார்த்தா இந்த லாஸ்ட்ல இருக்குல்ல இந்த 3த்தையும் 0 வர வைக்கணும். அதுக்கு எப்படி பண்ணி நம்ம 0 வைக்க போறோம் தான் இந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தடே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா R1யும் R2யும் இடத்த மாத்துறோம். R2வா இருக்கிறத R1ல போடுறோம், R1ல இருக்கிறத R2ல போட்டு எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தது R2வை R2 minus 9R1 பண்ணி இங்க சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி R3யை வந்து 4R3 minus 9R1 சிம்பிளிஃபை பண்ணி இங்க நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்றேன்னா நான் இங்க வந்திருக்கா 4 minus 2 1 minus 12 0 12 minus 8 116 0 30 minus 5 140. இத நான் செகண்ட் இருக்குல்ல இங்க பாருங்க, இது எல்லாமே 4 டேபிளால கேன்சல் டிவைட் பண்ண முடியுமா? இது எல்லாமே 5 டேபிள்ல டிவைட் பண்ண முடியுமா? அதுதான் நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். 4 minus 2 1 minus 12 0 3 minus 2 29. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, எனக்கு இங்க 30 இருந்துச்சு, நான் இப்ப வந்து 6ஆ கொண்டு வந்து விட்டுட்டேன். ஓகேவா? நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க மட்டும்தான் இப்ப நான் 0 வர வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா R3யை வந்து R3 minus 2R2, அதாவது செகண்டா வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணா இங்க 0 ஆயிரும். அதான் இங்க சிம்பிளை பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? இங்க பாருங்க, ஏவும் பியும் இல்ல, சியோட வேல்யூ 3c equal to minus 13 இருக்கு. அப்புறம் c equal to minus 10, அதுதான் இங்க c யோட வேல்யூ போட்டிருக்கோம். இப்போ இங்க பாருங்க 3b minus 2 equal to 29, இங்க c வரும். அப்படின்னா 3b minus 2 into minus 10 equal to 29, இது 20 ஆகும். இந்த சைட் போச்சு பிளஸ் ஆயிரும், ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அங்க போகும்போது மைனஸ் ஆயிரும். அப்படின்னா b equal to 9/3 3, அதான் சிம்பிளை பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஏவையும் கண்டுபிடிக்கணும், அதுக்கு சியையும் பியும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? அவன் வந்து கொஸ்டின்லயே the point p 7,6 satisfy this equation. இப்போ நமக்கு ஒரு 3 பாயிண்ட் வந்திருக்குல்ல, 3 பாயிண்ட் வந்திருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இங்க கொஸ்டின் கொடுத்தனால p of 7,60 இத x இத y சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டுமே ஈக்குவலா வருதா செக் பண்றோம். அவன் ஈக்குவலா வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு மீட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்கிறது we will he meet his friend, அவங்க அந்த 70,60ல மீட் பண்ணிருக்காங்களா கொஸ்டின். நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். 6 is equal to 16 வந்துருச்சு, அதனால இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் 1.6ல 8th சம் நம்ம இதையும் காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். a equal to x இருக்கிறதுல k இருக்கு, y இருக்கிறதுல -2 இருக்கு, z இருக்கிறதுல 1 இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், இங்க நம்மளுக்கு வேரியபிள் x y z இருக்கு. ஆரிஜின் ஆர்டர் இருக்கிறது 1 -2 1, அதுதான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? இப்ப அதே மாதிரி
R1யும் R3யும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R1யும் R3யும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்டர்சேஞ்ச் ஃபர்ஸ்ட்ல இங்க கே இருந்துச்சு, ஆனா நான் இங்க கே அதான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா R2 இருக்குல்ல, R2 R2 மைனஸ் R1 பண்றேன். புரியுதா? R2 R2 மைனஸ் R1 பண்றேன். R3 மைனஸ் K R1 பண்றேன். நம்ம என்ன பண்ணோம், காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா இங்க 3 0 வரைக்கணும்ல, அதுக்கு தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சிம்பிளை பண்ணா இந்த இடத்துல ஒரு K பிளஸ் 2 வருது, இங்க 1 மைனஸ் K வருது, அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ்லாம் வருது. ஓகேவா? நான் திருப்பி இங்க R3 இருக்குல்ல, R3 வந்து R3 பிளஸ் R2 நான் சிம்பிளை பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணா இங்க பாருங்க, K இன்டூ மைனஸ் 2 1 1, இதுதான் வந்து எந்த டேர்ம், R3 ஓட வேல்யூ 2K மைனஸ் 2 1 மைனஸ் இங்க பாருங்க R3 K மைனஸ் 2 1 1, R2 ஓடது அதோட நம்ம R2 இருக்கிறது நம்ம K வால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் இங்க 1 இருக்கு, K வருமா? இங்க ஒரு மைனஸ் 2 இருக்கு, அப்படின்னா இங்க மைனஸ் 2K. அண்ட் தென் இங்க பாருங்க 1 மைனஸ் கேவா 1 வெறும் K வரும், K ஸ்கொயர். ஏன்னா நம்ம K வால மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம், அதனால புரியுதா? சிம்பிளை பண்ணி போட்டா இந்த மாதிரி டேர்ம்ஸ் வருது. இந்த டேர்மை எப்படி எழுதுறாங்கன்னா 1 மைனஸ் K ஸ்கொயர் 1 மைனஸ் K, இது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கா? அப்படின்னா A பிளஸ் B A மைனஸ் B க்கு மாத்தலாமா? அப்படின்னா 1 பிளஸ் K 1 மைனஸ் கேவா, அண்ட் தென் இங்க ஒரு 1 மைனஸ் K இருக்கு. புரியுதா? இது ரெண்டுலயும் 1 மைனஸ் கேவை நான் காமனா எடுத்துக்கிறேன். அப்படின்னா 1 மைனஸ் K இதை எப்படி எழுதுறோம்னா 1 பிளஸ் K பிளஸ் 1. புரியுதா? சிம்பிளை பண்ணா 2K வருது, இங்க 0 வர வச்சிட்டோம். காஷியன் எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் என்னது, நம்ம லாஸ்ட்ல 0 வர பண்ண வைக்கணுமா? பண்ணிட்டோம். அவங்க கொஸ்டினே நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து P of Aவும் P of A not equal to P of A determinant of B போடும்போது K வந்து 1 இருந்தாதான், அதாவது 1 மைனஸ் K 1 2 பிளஸ் K இருக்கு, 1 K வந்து 1 இருக்கும், இல்ல K ஈக்குவல் டு மைனஸ் 2 இருக்கும். அதுதான் நம்ம இங்க எழுதியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் நோ சொல்யூஷன். இங்க வந்து மேட்ரிக்ஸ் எத்தனை இருக்கு, 3 இருக்குல்ல, 3 cross 3ல, அதனால இங்க 3 போட்டிருக்கோம். 1 வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அதனால மைனஸ் 2 as யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷனா இருக்கும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் 2 greater than 3, 2 விட 3 பெருசா இருந்தா, பெருசுதான், அதனால நம்ம அந்த மெத்தட்ல போட்டு நம்பர் ஆஃப் சொல்யூஷன், நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் போட்டிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் 5 மார்க்ல வந்து கிராமர்ஸ் ரூல் அப்படி இல்லைன்னா இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், காஷியன் எலிமினேஷன் மெத்தட் கேட்கல அப்படின்னா 1.6ல இந்த செகண்ட் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆஃபில் எழுதியிருப்பீங்க, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சம் 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த சம் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनலே கொடுத்தோம் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். So let x1 x2 x3 x4 be the positive integers. நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்குல்ல, இங்க x1 போடுறேன், இங்க x2 போடுறேன், இங்க x3 போடுறேன், இங்க x4 போடுறேன், அதுதான் இங்க எழுதி வச்சிருக்கேன். கார்பன் எங்கெங்கெல்லாம் கார்பன் இருக்கு நான் பாக்குறேன். ஓகேவா? கார்பன் எங்கெங்கெல்லாம் இருக்கு இங்க பாருங்க, கார்பன் எங்கெங்கெல்லாம் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, அதனால அது ரெண்டும் எழுதிருக்கேன். இப்போ டினாமினேட்டர் அதாவது சஃபிக்ஸ்ல இருக்குல்ல, அத வந்து நம்ம எப்படி எழுதலாம், 5x1 ஈக்குவல் டு x3. ஏன்னா இங்க ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுதான் இருக்கு, அதாவது C1, அதான் பவர் 1 நம்ம வந்து
போலனாலும் அது இருக்குன்னு அர்த்தம். அதான் இங்க x3. அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு எழுதியிருக்கேன், இது இந்த சைடு வந்திருக்கு, அதான் மைனஸ் வந்திருக்கு. ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்க x2 இல்ல, x4 இல்ல, இங்க x2 இல்ல, x3 இல்ல, x1 இல்ல. அந்த டேர்ம்ஸ் மட்டும் 0 போட்டுட்டு நம்ம இந்த மூணுத்தையும் 0 வர வைக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் அன்னோன், ஏன்னா இது வந்து 4x4 மேட்ரிக்ஸ். ஓகேவா? நான் R2வையும் R1வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததும் நான் R2வையும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R3 இருக்குல்ல, R3 வந்து நான் எப்படி பண்றேன்னா 4R3 minus 5R1. ஓகேவா? இங்க பாருங்க, எனக்கு இங்க 0 வந்துருச்சு, இங்க வரணும், இங்க வர வைக்கணும். அதுக்காக நான் இங்க வந்து இந்த ஈக்குவேஷன் 5 மல்டிப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 4 இருக்கு, இங்க பண்ணி நம்ம இங்க 0 வர வைக்கிறோம். ஏன்னா 4 5s are 20. அதே மாதிரி இங்க பாருங்க 4 இருக்கு, 4 5s are 20, கீழேயும் 5 into 4 20. அதை சிம்பிளை பண்ணி இங்க நம்ம 0 வர வச்சிட்டோம், 0 வர வச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இங்க 2 டேர்ம் இருக்கு, இங்க 3 டேர்ம் இருக்கு, இங்க 2 டேர்ம் இருக்கு. சிம்பிளிஃபை பண்ணி x1 ஓட வேல்யூ, x2 ஓட வேல்யூ, x3 ஓட வேல்யூ, x4 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க ஸ்டார்டிங்ல சஃபிக்ஸ் இது பண்ணோம் தெரியுமா, x1 x2 x3 x4 அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? பேலன்ஸா இருக்கும் இந்த ஈக்குவேஷன். அவ்வளவுதான். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்க போறது இதுல தான் கேட்பான். சப்போஸ் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா 1.6ல செகண்ட் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல் ஆர் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். 5 மார்க் ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுல இருந்தா கேட்பான். ஓகேவா? நம்ம அடுத்தது 2 மார்க் 3 மார்க் அப்படியே பார்த்துடலாம். 2 மார்க் எக்ஸாம்பிள் 1.6 பேஜ் நம்பர் 9 10 adjoint A inverse கேக்குறான். A inverse னா என்னது? 1 divided by root of determinant of adjoint A into adjoint A. ஓகேவா? ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்கதே adjoint A தான் கொடுத்திருக்கான். நம்ம A inverse க்கு determinant தான் கண்டுபிடிக்கணும், adjoint A க்கு determinant கண்டுபிடிக்கணும். A inverse னா என்னது? 1 plus or minus 1 divided by root of adjoint A into adjoint A. ஓகேவா? நம்ம இதுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறது தான் டிட்டர்மினன்ட். கண்டுபிடிச்சா 9 வருது, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஃபார்முலால. அட்ஜாயின்ட் இருக்க எடுத்த 9, அப்படின்னா ரூட் எடுத்தா 3, அவ்வளவுதான். இது 2 மார்க். அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் 1.11 பேஜ் நம்பர் 13 cos theta minus sin theta cos theta is orthogonal. பப்ளிக்ல கேட்டிருக்க क्वेश्चन 2023ல 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நம்ம வந்து இதை ஏ வாசி பண்ணிப்போம். ஏ டிரான்ஸ்வர்ஸ்னா ரோவா இருக்கிற காலம் எழுதும், காலமா இருக்கிற ரோல எழுதுவோம். புரியுதா? அது என்ன பண்ணிருக்கோம், இங்க பாருங்க, ரோவா இருக்கிறத காலம் எழுதிருக்க, காலம் ரோவா காலமா இருக்கிறத ரோல எழுதிருக்க. ஓகேவா? ஏ இன்டு ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஈக்குவல் டு I2. இதுதான் I2 வந்தாதான் ஆர்த்தோகோனல். அதான் பண்ணிருக்கேன். ரோ into column, cos into cos theta cos square theta minus sin into minus sin plus sin square theta. அதே மாதிரி இங்க பாருங்க, cos into sin cos theta sin theta minus sin theta cos theta. அதே மாதிரி செகண்ட் சிம்பிளை பண்ணிருக்கீங்க, cos square theta plus sin square theta னா 1. ஓகேவா? இங்க பாருங்க cos theta sin theta, இங்கேயும் plus cos theta sin theta minus cos theta sin theta னா கேன்சல். இந்த டேர்மோட தான் இது கேன்சல் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க அதே மாதிரி தான் கேன்சல் ஆயிட்டு 0 வந்துருக்கு. அது வந்து I2. அதனால it is an orthogonal. A into A transverse equal to I2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பப்ளிக்ல 2023ல கேட்ட क्वेश्चन. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், இங்க அவங்க கேட்கறது f of
ஆல்பா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா. நமக்கு இன்வர்ஸ்னாலே என்ன பண்ணுவோம்? இப்போ சப்போஸ் ஏ இன்வர்ஸ்னு வச்சுக்கோங்க, 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஏவா. நம்ம இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ கொடுத்துருக்கோம், இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயின்ட் ஏ வந்து நான் கோஃபேக்டர் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு 1. ஏன் நம்மளுக்கு இங்க 1 தான் வந்திருக்கு கோஃபேக்டர். ஓகேவா? இங்க பாருங்க 1, அந்த இடத்துல நம்ம அந்த சப்ஸ்டிட் பண்ணி போட்டிருப்போம். அதே மாதிரி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு ஆன்சர் வந்திருக்கா பாருங்க. இது வந்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சது. அடுத்து மைனஸ் ஃபார்முலா வரைக்கும் போட்டது இதோட ஓவர். அதுக்கு அடுத்து நம்ம எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பாவா, பிளஸ் இருக்கிறதுல மைனஸ் வரும், மைனஸ் இருக்கிறதுல பிளஸ். எஃப் ஆல்பானா இங்க மைனஸ் வரும், 0 சைன் மைனஸ் ஆல்பா 0 1 0. இங்க மைனஸ் சைன் இன்டு மைனஸ் ஆல்பா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா. ஓகேவா? இங்க பாருங்க, காஸ் ஆல்பா வந்து காஸ் மைனஸ் ஆல்பா மட்டும் காஸ் ஆல்பா மாறிக்கும், சைனுக்கு அப்படியே வரும். ஏன்னா காசோட ஆல்பாவோட வேல்யூ 1 மைனஸ் மாறிடும். அவ்வளவுதான். சிம்பிளை பண்ணா ரெண்டு ஆன்சர் ஒன்னா வரும். ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து 1.1ல இருக்க தேர்ட் சம். இந்த சம் உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க, அந்த கொஸ்டின் நம்பர் சொல்லுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், தனி வீடியோவா போடுறேன். And then example 1.3, find the inverse of matrix. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான், பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் 2024ல பேஜ் நம்பர் 5. இது ஏவா அசீவ் பண்ணிக்கணும். ஏ இன்வெர்ஸ்னா என்ன கண்டுபிடிப்போம்? 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஏ. நான் அட்ஜாயின்ட் ஏக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த ஷார்ட்கட்ல போட்டுருங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் நீங்க சொல்லியிருக்கேன், அதாவது வேணா இருங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மட்டும் ஒரு தடவை சொல்றேன். Determinant of A 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 2வை எழுதிப்போம். ஓகேவா? ரோவையும் காலமும் வராது. அப்படின்னா 3 3s are 9. கீழ இருந்து ஒரு போகும்போது ஒரு மைனஸ் வருமா? -1. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால பிளஸ் ஆயிரும். சாரி, 2 into 1 2. சாரி, அதுக்கடுத்து பிளஸ் 1, இதையும் யூஸ் பண்ணக்கூடாது. -5 into 3 -1 -15 plus 3 and then 3 into இந்த டர்ம்ஸ், அதனால -10 plus 9 வருது. சிம்பிளை பண்ணலாம், -1 வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, 1 டிவைடட் பை -1 வந்திருக்கு. ஓகேவா? நான் அந்த மைனஸை உள்ள கன்வெர்ட் பண்ணி எழுதிருக்கேன். அவ்வளவுதான். புரியுதா? எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் மிரர் ரேங்க் கேக்குறது, மிரர் மெத்தட். இது என்ன மேட்ரிக்ஸ்ல இருக்கு பாருங்க. இது நம்ம வந்து பண்ண முடியாது. ஒரு இதை வந்து ஏதாச்சும் ஒரு 2 எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் 2 காலமே எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்க எதே வேணா எடுத்துக்கலாம், எப்படி பார்த்தாலும் இதோட ரேங்க் வந்து 2 தான். ஓகேவா? அண்ட் தென் இது வந்து பப்ளிக்ல கேட்டிருக்கான் 2024ல பேஜ் நம்பர் 27ல இருக்க சம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரோ ரிடக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் காலம் இருக்கும்ல, அதை ஃபுல்லாவே 0 கொண்டு வர வைக்கணும். ஓகேவா? புரியுதா? அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இங்க இருக்கும். பேஜ் நம்பர் 27 2022ல கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.2ல நான் ஃபர்ஸ்ட் இதை ஏவா அசீவ் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு அடுத்தது R2 வந்து R2 minus 3R1 பண்ணிக்கிறேன். R3 வந்து R3 minus R1 பண்ணிக்கிறேன். R4 minus R1 பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வருது.
நான் அதுக்கு அடுத்தது R3 இருக்குல்ல, இங்க பாருங்க -4 -4 இருக்கு, -4 +4 இருக்கு. நான் இது வந்து 4 டிவைட் ஆகும்ல, அதனால நீங்க வந்து டிவைடட் பை 4 பண்ணிருக்கேன். புரியுதா? அதுக்கு அடுத்தது நானு R2வையும் R3யையும் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அதுக்கப்புறம் R3 இருக்குல்ல, R3 R3 -7 R2, R3 7 to R3 வந்து 0 -7 5. செகண்டா இருக்கிறது 0 -1 1. நான் இதை வந்து 7 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். புரியுதா? சைன் கால்குலேட் ஆகுமா? 0 0 வரும், இங்க மைனஸ் வரும், அதனால இதுதான் கீழே வரும். புரியுதா? ஏன்னா R3 -R2 தான் நம்ம பண்றோம், அதனால -2 வரும், அதனாலதான் இங்க இந்த டேர்ம் வந்திருக்கு. புரியுதா? அதே மாதிரி நான் R4 பண்ணிருக்கேன். சிம்பிளை பண்ண லாஸ்ட்ல 0 வர வச்சுட்டேன். 0 வர வச்சுட்டு அதோட ரேங்க் வந்து 3 இருக்கும். ஓகேவா? நம்ம 4 வந்து 3 கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்க ப்ரீவியஸா பார்த்திருப்போம், 3 இருந்திருக்கும், நம்ம 2 கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதை பொறுத்து ரேங்கை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஒரு ரோ இல்ல ஒரு காலமை ரெடியூஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 1.22 பேஜ் நம்பர் 31 2022ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஓகேவா? A of x equal to b, x equal to a inverse of b. இன்வர்ஸ்னா என்ன பண்ணுவோம்? 1 divided by determinant of a adjoint a வா, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம், 4 வருது. அதே மாதிரி இங்க 2 கிராஸ்ல தான் இருக்கு, அதாவது 5 2 3 2 இருக்கு. அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ரெண்டு டயகனல் இருக்குல்ல, டயகனல் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு எந்த ரெண்டு டயகனலுக்கும் மைனஸ் போடணும், அதுதான் போட்டிருக்கும். 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி போட்டுடலாம், நீங்க உட்காந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, அதனால இந்த மெத்தடு. அதுக்கு அடுத்தது ஏவோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு 4 வந்துச்சு, இந்த வேல்யூ வந்திருக்கு. நம்ம பியோடது பாருங்க, 3 5 ரோ இன்டு காலம், 2 into 3 6, -2 into 5 -10, -3 into 3 9, 5 into 5 plus 25. இதை வச்சு சிம்பிளை பண்ணா 1 divided by 4 -4 -16. இதை வச்சு பண்ணா 1 by 4. புரியுதா? x1 ஓட வேல்யூ -1, x1க்கு -1, y-க்கு 4, ஏன்னா நமக்கு y தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்கணும்னாலே அவங்க என்ன கேட்பாங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஓகேவா? அப்படி இல்ல, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் இல்லனா ரேங்க் 2 மார்க்கோ 3 மார்க்கோ இத கேட்க போறான். அதுக்கடுத்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அது ஷோ தட் 1.1ல இருக்க ஷோ தட், அதாவது இன்வர்ஸ் சம்திங் இருக்கும் அந்த क्वेश्चंस. அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது, ஆர்த்தோகனல், இந்த 5 மார்க் தான் இதான் கேட்பாங்க. காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனா இது கேட்டதில்ல, சப்போஸ் உங்களுக்கு கேட்டா அட்டெண்ட் பண்ணாம இருக்க முடியாதுல்ல, அதனால இதை பார்த்துக்கோங்க. அது 1.6ல செகண்ட் சம், அது கிராமர்ஸ் ரூல், காஷ் எலிமினேஷன் மெத்தட், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சம்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு, திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க திருப்பி சொல்லி தருவோம். இப்ப நான் சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து மோஸ்டா இருக்கிறது ஃபுல்லாவே பப்ளிக் கொஸ்டின்ஸ் தான், லாஸ்ட் 4 இயர்ஸா இருக்கிறது. ஓகேவா? இதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.